ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் வந்து ஒரு 10 காய் பிடிச்சிருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அணில், மயில், குருவிகிட்டேருந்து காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது. அது ஏதோ ஒரு காயை கொத்தி கிளை போட்டுருது. கொஞ்சம் வெளியில் செடி இருந்ததுங்க, அதெல்லாம் கொஞ்சம் களை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே சந்தன மரம் வந்து நாங்கள் இருக்கிற பக்கம் நிறையா வருதுங்க. இது சந்தன மரம். அது வந்து தனியாக ஒரு பக்கம் முளைச்சா பரவாயில்ல, செடிக்குள்ளே போய் நம்ம வச்சுருக்கிற மரத்துக்குள்ளே போய் முளைக்குதுங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறது, பிடுங்கி தான் போட வேண்டியதாக இருக்குது. செடிகளெல்லாம் நல்லா கொத்தி விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் இயற்கை உரம் வந்து கொஞ்சம் தயாரிச்சிருக்கிறேன். வாழைப்பழத்தோலை வந்து சேர்த்து வச்சு நல்லா காய வச்சுருக்கிறோம். சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேங்க. நல்லா கலகலகலன்னு காஞ்சிடணும். முட்டைத்தோலும் வாழைப்பழத்தோலும் ரெண்டும் சேர்த்து காய வச்சுருக்கிறேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து வெங்காயத்தோல், காய்கறி தோல், சாமிக்கு வைக்கிற பூ எல்லாமே வந்து தனியாக நல்லா இந்த மாதிரி காய வச்சிடணுங்க. கலகலகலன்னு காய வச்சிடணும். காய வச்சு இதுவும் மிக்சியில் போட்டு நான் பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது வந்து வாழைப்பழமும் முட்டையும் தோல். இதில் வந்து நான் கொஞ்சம் டீ தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 100-150 கிராம் ஆகிற மாதிரி டீ தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு, இது செடிக்கு போட்டோம்னா செடி நல்லா இயற்கை உரம் மாதிரி நல்லா வளருங்க. ரோஸ் செடிக்கு போட்டாலும் நல்லா பூ மொக்கு பெருசாக வரும். காய வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் தோலையும் இந்த மாதிரி வெங்காயத்தோல் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீக்கிரம் மக்கிரும் அரைச்சி போட்டால். அப்புறம் வெளியில் வந்து நிறைய அந்த மரம் தலைகள் விழுந்து காஞ்சி போய் எல்லாம் இத்து போயிருக்குதுங்க. அதுக்கு இந்த மாதிரி குழி பறித்து நல்லா மண்ணில் வெட்டி அந்த தலைகள் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா மண் அது மேலே வெட்டி போட்டு நல்லா அமுத்தி விட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா சீக்கிரமாக இத்து போய் நல்லா குப்பையாயிரும், நல்லா எருவாயிரும். அப்புறம் எடுத்தது நம்ம செடிக்கு போட்டுக்கலாம். இல்லைன்னா அது மேலேயே கூட நம்ம ஒரு செடியை வச்சிடலாம். நல்லா அந்த செடி நல்லா வரும். அதுக்காக அந்த மாதிரி போட்டு அமுத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். மாதுளை மரம் வந்து இருக்குதுங்க. அதில் நிறைய பூ மொக்கு எல்லாம் வச்சுருக்குது. அது பூரா கொட்டி போயிடுதுன்னா அதுக்கு கொஞ்சம் மருந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.